Sainath Builders, Chennai Rajakizhapakkathil, ready to occupy new flat. மாத வாடகை பட்ஜெட்டில் EMI. நீலகிரி பந்தலூர் அடுத்த தேவாலா சாமியார் காலனியை சேர்ந்தவர் பெருமாள். கட்டட மேஸ்திரி. சில ஆண்டுகளுக்கு முன் பணியின் போது தவறி விழுந்தார். இடுப்பு எலும்பு முறிந்து படுத்த படுக்கையாக உள்ளார். இவரது மனைவி கனகாவின் வருமானத்தில் இப்போது குடும்பம் பிழைக்கிறது. தம்பதியின் மூத்த மகள் மிருதுளா +2 முடித்துள்ளார். நீட் தேர்வில் 427 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். மேல்மருவத்தூரில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் MBBS சீட் கிடைத்துள்ளது. ஆனால் தனியார் கல்லூரி என்பதால் லட்சங்களில் கட்டணம் கேட்கின்றனர். என் அம்மாவின் வருமானத்தில் அது சாத்தியம் இல்லை, மிருதுளா வேதனையுடன் கூறினார். அம்மா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு தான் +2 வரைக்கும் படிக்க வச்சாங்க. அதுக்கடுத்து நீட்ல எனக்கு 427 மார்க்ஸ் கிடைச்சு கவர்மெண்ட் MBBS சீட் கிடைக்கும்னு நினைச்சேன். பட் ஆனால் எனக்கு பிரைவேட்ல தான் MBBS சீட் கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல படிக்க வைக்க எங்ககிட்ட வசதி இல்லை. பிரைவேட் காலேஜ்ல ஃபீஸ் கட்ட எங்களால முடியல. அதுக்கு மேல படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் இல்லைன்னா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்க மக்களுக்கு சர்வ் பண்ணணும். இங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, டாண்டியில ஒர்க் பண்றவங்க, ஆதிவாசி மக்கள் தான் இருக்காங்க. இங்க ஒரு டாக்டர் ஆகி இவங்களுக்கு சர்வ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கவர்மெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். டாக்டர் ஆகி மலைவாழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே எனது மகளின் ஆசை. அவளது கனவை அடைய அரசு, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்கிறார் மிருதுளாவின் தாய் கனகா. எனது கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல 2 கால்களும் செயலிழந்து ஃபைனல் இன்ஜுரியா இருக்காரு. என் பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சோம். அவள் படித்து நீட்டில் பாஸ் பண்ணிட்டா. ஆனால் பாஸ் பண்ணியும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல. அதனால ப்ரைவேட் காலேஜ் தான் கிடைச்சிருக்கு. அதனால எங்களுக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியல. கவர்மெண்ட்டும் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தான் என் பொண்ணுக்கு, அவளுக்கு ஒரு MBBS ஆகணும்னு ஆசை. MBBS ஆகி இங்கே உள்ள கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்.